அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது, திமுகவுடைய ஏஜென்ட்டாக அண்ணாமலை வேலை செய்தார் அப்படின்றதுக்கான எல்லா விதமான ஆதாரங்களையும் இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் விஷயம் ஒரு பிஜேபி கிங் மேக்கர், பிஜேபியுடைய ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசர். நான் தான் அண்ணாமலையை கொண்டு வந்தேன், ரஜினி சாருக்காக கொண்டு வந்த கட்சியில். அதற்கு பிறகு அவன் செயல்பாடு சரியில்லை, அவனை மாற்றியாச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் அவர் திருந்தி வரணும் அண்ணாமலை, அப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ட்ரை பண்ணேன். ஆனால் அண்ணாமலை இப்போ வரைக்கும் திருந்தவே இல்லை. அண்ணாமலை செய்த தப்பை உணராமல் மறுபடியும் ஏதாவது பிஜேபியில் தலைவர் பதவி கிடைக்காதா, ஏதாவது ஒரு பதவி கிடச்சி யாரையாவது பிடிச்சி தலைவராகிடலாம், மறுபடியும் திமுக கிட்ட ஏஜென்ட்டாக வேலை செய்து திமுக கிட்டேருந்து அந்த நபர்களை அமலாக்கத்துறை மூலமாக மிரட்டி பணத்தை கறப்போம் அப்படின்னு பண்ணலாம். இது வரைக்கும் அண்ணாமலை கிட்டத்தட்ட 8,000 கோடி வரைக்கும் பணம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல அண்ணாமலைக்கு இந்த ஆஃபர் கொடுத்த யார் தெரியுமா? சாட்சாத் எடப்பாடி அவர்கள் தான். எடப்பாடி தான் முதல்ல அண்ணாமலைக்கு இந்த மாதிரி பணம் கொள்ளடிக்க முடியும், நீங்கள் தலைவராக இருக்கிறதுனால எவ்வளோலாம் பணம் வரும் அப்படின்றத எடப்பாடி அவர்கள் தான் அந்த பணம் சம்பாதிக்கிற ஆசையை முதல்ல அண்ணாமலைக்கு காட்டினார். அதுதான் இரட்டை இலை வழக்கு. இரட்டை இலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கறதாக முடிவாயிடுச்சு. அப்போது புரியுதா உங்களுக்கு? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது இல்லையா, அப்போ எடப்பாடி அவர்களுக்கு இரட்டை இலை கிடைக்குமா, இந்த கட்சி யாருக்கு சொந்தம், ஓபிஎஸ்க்கு கொடுக்கலாமா, ஒரு கூட்டணி இது பண்ணலாமான்னு நிறைய பேச்சுவார்த்தை மேலிடத்தில் போயிட்டுருக்கு. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க மோடி அவர்கள். அந்த சமயத்தில் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணார், அந்த கட்சியை அப்படியே கைப்பற்றணுன்றதுக்காக இரட்டை இலைக்கு பணம் இரட்டை இலையாக ஒரு பக்கம் வாங்கிக்கிறதுக்காகவும் கட்சியில் அவருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த எலெக்ஷனுக்காக அவரை முன்னிறுத்துறதுக்காக பெரிய அளவில் அண்ணாமலைக்கு 100 கோடி ரூபா வரைக்கும் ஏதோ அப்போது கொடுத்தாரு கேள்விப்பட்டேன். ஸோ அது விசாரித்து பார்த்ததுக்கு அதுக்கப்புறமா அது உண்மை. அவர் யார் மூலமாக அந்த பணத்தை கொடுத்தாரு, என்னென்ன செஞ்சார் அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன்னா, என்னையே வேலை பேசினானுங்க. 100 கோடி ரூபா தரேன் செந்தில், நீ அதிமுகவுக்கு வேலை செய்ய அப்படின்னு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து என்னையே வேலை பேசினார் எடப்பாடி. நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரியான இந்த ஏஜென்ட் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி பணம் கொடுத்து உனக்கு ஜால்ரா போட வைக்கிறது, இது என் வேலை இல்லை. நான் பொலிட்டிக்கல் அட்வைசர். நான் சொல்கிறத நீ கேளு. அது ஒரு முறை இருக்குது. அது பிஜேபியோட கூட்டணியில் நம்ம வெற்றி பெறதுக்கோ சில விஷயங்கள் பண்ணுறதுக்கோ நான் ஒரு பிஜேபிக்காரன், நான் அதிமுககாரன் இல்லை, நான் திமுககாரன் இல்லை. என்கிட்ட நீ உதவின்னு கேளு. உன்னால் முடியல, ஒரு அட்வைஸ் கேளு. ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸராக என்கிட்ட ஒரு அட்வைஸ் கேளு. அதில் சில விஷயங்களை நான் தர்மத்திற்கு உட்பட்டு என்னுடைய பிஜேபிக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் ஒரு பிஜேபிக்காரனா உனக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். அந்த அட்வைஸை நீ ஃபாலோ பண்ணு. அதற்கு நீ என்கிட்ட கேட்டினா நான் அதை செய்வேன். ஆனால் என்னை பணத்தை கொடுத்து உனக்கு ஜால்ரா போடுறதுக்கு, உனக்கு எடுபடி வேலை பார்க்குறதுக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக நான் பதில் கொடுத்துருந்தேன். அதை கேட்டு அந்த ஆள் ஓடி போயிட்டார் எடப்பாடி. ஏன்னா உழைச்சி சம்பாதிச்சவனு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும். அவன் அந்த ஆளாக சிஎம்மாக வந்தார். சின்னம்மா உட்கார வச்சாங்க, ஜெயலலிதா வெற்றி பெற்று கொடுத்துட்டு போனாங்க. அம்மா போயிட்டாங்க, சின்னம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதனால் போட்ட பிச்சையில் இந்த எடப்பாடி அதிமுகவுடைய ஒரு பொதுச்செயலாக உட்காந்துட்டார். கட்சியோட சொத்துலாம் வந்துடுச்சு. முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய கான்ட்ராக்ட்லாம் சொந்தக்காரங்களாம் கொடுத்து நிறைய சம்பாதிச்சிட்டாரு. அந்த காசை தூக்கி கொடுத்து என்னை சவுக்கு சங்கர்னு நினச்சிட்டார் போல இருக்குது. சவுக்கு சங்கர், இந்த மணி, அப்புறம் இந்த நிறைய பேர் ஊடகத்தில் உட்காந்துட்டு புரோக்கர் வேலை பார்ப்பாங்க, ரங்கராஜ் பாண்டே, இந்த மாதிரி நான் அண்ணாமலைக்கு வேலை செய்கிறானுங்க. எல்லாம் காசு வாங்கிட்டு அதிமுக கொடுத்தா காசு, அதிமுக தான் மெஜாரிட்டி இருக்குது பிடுங்கி இவனுங்க பெரிய பிடுங்கி மாதிரி பேசிட்டுருப்பானுங்க. ஜெயிக்க வைக்க வக்கு இல்லை, பாஜகவை ஜெயிக்க வைக்க வக்கு இல்லை. 55 வருஷமாக திமுக போராடிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பெரிய சித்தாந்தவாதிகளாம். இவனுங்க உட்காந்துக்கிட்டு டிவியில் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு காசு சம்பாதிக்கிறானுங்க. தந்தி டிவியில் துரத்தி விட்டால் தான் இந்த பாண்டே, அவன் டபுள் வேலை பண்ணுறான் அப்படின்னு துரத்தி விட்டாங்க. வெளியே அண்ணாமலையால் கட்டம் கட்டப்பட்டு
அண்ணாமலையால் தான் அவன் வாழ்க்கையே போச்சு ரங்கராஜ் பாண்டேக்கு. அப்புறம் அண்ணாமலைகிட்ட காசு வாங்கிட்டு அவனை வந்து ஆஹா ஓஹோ ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு புலம்புன பூ மானம் கெட்ட பையன். இவனா ஒரு பிராமணன், இவனை பிராமணன் சொல்லி தகுதி இருக்கா இவனுக்கு? இப்படிப்பட்ட கேடு கெட்ட அண்ணாமலை இவ்வளோ காசு வாங்கினா எடப்பாடி கிட்ட, அது இவனுக்கு தெரியாது. அவனுக்கு அவனை எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவனை வந்து லைவ் போட்டு எண் மக்கள் யாத்திரையில் காசு கொடுத்தாண்டக்காக குலைக்கிற நாய். டேய் நீ வந்து பிஜேபியில், ரங்கராஜ் பாண்டே நீ பிஜேபியில் நீ பெரிய பொறுப்புக்கு வந்துக்கணும்டா. பிரச்சார பிரிவில் உனக்காகவும் மாரிதாஸ்க்காகவும் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன், ரெக்கமெண்டேஷன் லெட்ரு. நீ பிஜேபியில் ஒரு பெரிய லீடராக வந்திருக்க வேண்டிய ஆள்டா. உன்னை ஒரு யூடியூபராக வச்சுருக்கான் பாரு. மாரிதாஸ் ஒரு யூடியூபராக, ரங்கராஜ் பாண்டே ஒரு யூடியூபராக வச்சது அண்ணாமலை செஞ்ச சதிடா பரதேசி. இது தெரியாமல் நீ எல்லாம் அப்புறம் பிராமணன் சொல்லிக்கிற. பிராமணன் அது கொஞ்சமாச்சும் மூளை இருக்கும்லடா. உனக்கு மூளையே இல்லை, அறிவே இல்லையாடா உங்களுக்குலாம்? இது கூட தெரியல. அண்ணாமலை வந்து என்னென்ன ஃப்ராடு பண்ணால் இதெல்லாம் கண்கூட உங்களுக்கு தெரியும். மறுபடியும் அவர் வந்து தலைவராக வந்துடுவாராம், மயிரில் வருவான். நான் விட மாட்டேன். என்னை மீறி அண்ணாமலை தலைவராக இங்கே போட மாட்டாங்க. நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா தான் இங்கே யார் தலைவர், யார் பொதுச் செயலாளர், யார் வந்து என்ன பொறுப்பில் வரணும், இதையெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். அது மோடிக்கு தெரியும். நான் சொல்கிறது மோடி மீற மாட்டார், அமித்ஷா மீற மாட்டாங்க. அந்த பவர் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன் கட்சியில். நான் கட்சியோட வளர்ச்சிக்காக வேலை செய்வேன். புரியுதா? என்கிட்ட வந்து அறிவுரைன்னு வந்து மரியாதையோடு கேட்டால், எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். பணம் காசுலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு மரியாதை தான் ரொம்ப முக்கியம். எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட அட்வைஸ் கேட்டால், உதவியாக கேட்டால் கண்டிப்பாக நான் செய்வேன். அது யாராக இருந்தாலும் நான் செய்வேன். நான் யாரையும் வந்து நான் விரோதம்லாம் பாராட்ட மாட்டேன். இப்போ நான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணமே இவங்க தப்பான ஆளுக்கு வந்து கொடி பிடிக்கிறானுங்க. அவன் ரொம்ப நல்லவன், காமராஜர், கக்கனு, அப்புறம் அப்துல் கலாம்லாம் அண்ணாமலை புகழ்ந்துட்டுருக்கானுங்க. அவன் ஒர்த்தே இல்லைங்க. அவனுக்கு அறிவும் கிடையாது, அவன் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் கிடையாது. அவன் ஒரு திருட்டு பையன். அந்த 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையனுக்கு காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறான்றதுக்காக பண்ணுறாங்க. உண்மையிலேயே அண்ணாமலை வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான். அதை ஆனந்த விகடனில் போட்டு காமிச்சாங்களே, ஒரு பலூனை வந்து அண்ணாமலை வந்து பெருசாக இருக்க பலூனில் கீழே விழுகிற மாதிரி காத்தடைக்கப்பட்ட பலூன். வெறும் வெற்று விளம்பரம். பணத்துக்காக பணம் வாங்கிக்கிட்டு தான் அண்ணாமலைக்காக ஆதரவாக பேசுகிறாங்களே தவிர அவன் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரஜினிகாந்த் அவர்களுக்கோ அப்புறம் விஜய் அவர்களுக்கோ, ஏற்கனவே மரியாதைக்குரிய டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கோ, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கோ, கலைஞர் அவர்களுக்கோ, அறிஞர் அண்ணா அவர்களுக்கோ, இவங்க எல்லாருக்கும் வந்து ஏற்கனவே ஊடக வளர்ச்சி இருந்தது. அவங்களாம் திரைத்துறையிலேருந்து வந்தவங்க. அண்ணன் சீமான் அவர்கள் கூட சினிமா இயக்குனராக இருந்தார். போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி போயிட்டு வந்தார். அந்த ஊடக வளர்ச்சி அவங்களை யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதை ப்ரொமோட் பண்ணது இவங்க காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணால், இந்த காசு எல்லாமே வந்து துரைமுருகன் அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இவன் வந்து யாரும் வந்து அவங்கள மதிக்கலை. அண்ணாமலை வந்து தலைவராக வரும்போது திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த அமலாக்கத்துறை மூலமாக வழக்கு வருது. நான் தான் முதல்ல அண்ணாமலைக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த மாதிரி அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் வருது, நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை அதை சொல்லி நம்ம பக்கம் இழுத்துருங்க, பிஜேபி பக்கம் வந்துட்டால் திமுக ஆட்சி கலைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். அதை மட்டும் அன்றைக்கி அண்ணாமலை செஞ்சுருந்தா திமுக ஆட்சி கலைஞ்சிருக்கும், கவுந்திருக்கும். இங்கே மிகப்பெரிய அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கும். ஸோ திமுக ஆட்சி போயிட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் அன்னைக்கே 2021 அமைச்சிருக்கோம். அதை கெடுத்தது திமுக கிட்ட காசை வாங்கி தின்னுட்டு வாலாட்டின நாய் தான் அண்ணாமலை. இவனுக்கு தலைவராக இருக்க தகுதியை கமலாலத்துக்குள்ளேயே அவனை நுழைய விடக்கூடாதுங்க. அவன் திமுகவையும் வந்து ஜெயிக்க வச்சுட்டான். இந்த ஆட்சி 5 வருஷம் இருக்குதுன்னா அண்ணாமலை தான் காரணம். செந்தில் பாலாஜி கிட்ட காசு வாங்கி தின்னுருக்கான். பல கோடி ரூபாங்க, எல்லார்ட்டையும் பல கோடி ரூபா பணம். KN நேர்கிட்ட, அப்புறம் வந்து சேகர் பாபு கிட்ட. இப்போ என்னமோ திருப்பரங்குன்றதுக்கு பெரிய பிடிங்கி மாதிரி திமுகவை அழிச்சிருவேன், செங்கலை பிடிங்கிருவேன். நான் கேட்குறேன், நீ பிடிங்கி தானே? நீ எத்தனை வருஷம் தலைவராக இருந்த? 4 வருஷம் தலைவராக இருந்தல்ல. இந்த 4 வருஷத்தில் அண்ணாரிவாளி பக்கம் போயிருப்பேடா நீ அண்ணாமலை. டேய், நீ ஆம்பளையாக இருந்திருந்தா நீ போயிருப்பியா? நீ அண்ணாரிவாளி பக்கம் போயிருக்கியா? போயிட்டு செங்கலை பிடுங்குறேன்னு போராட்டம் பண்ண வேண்டியது தானே? டாஸ்மாகை மூட சொல்லி நான் உனக்கு போராட்டத்துக்கு எழுதி கொடுத்தேன்ல. பிஜேபியில் இருக்க ஒட்டுமொத்த மகளிர் அணியை திரட்டி டாஸ்மாக்கு பூட்டு போகிற போராட்டம் பண்ணுடா நீ தலைவராக எழுதி கொடுத்தானடா. நீ பண்ண வேண்டியது தானடா திமுகவுக்கு எதிராக. அன்னைக்கு வந்து என்னடா பிடிக்கிட்டு இருந்த. இப்போ எலெக்ஷனில் வந்து என்னமோ திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம். டேய், டாஸ்மாக் பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்லைடா மக்களுக்கு. கலாச்சாரம் குச்சி செத்தானு இல்லைடா, டாஸ்மாகில் கலப்படம் வருதுடா, செந்தில் பாலாஜி வந்து 10 ரூபா வாங்குறாருடா. நீ திமுக உண்மையை எதிர்க்கிறனா? நீ தலைவராக இருக்கும்போது பெண்கள் எல்லாரையும் மகளிர் அணியை திரட்டி வானதி அக்கா சீனிவாசன் அவங்க எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு அவங்க தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்காங்க. அவங்க தலைமையில் நம்ம பிஜேபிக்கு எல்லா ஒட்டுமொத்த பெண்களை மட்டுமே திரட்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக,
இன்னும் பல்வேறு கட்சியில் ஒன்றா திரட்டி நீ பூட்டு போடுற போராட்டம் போடுன்னு சொன்னனா இல்லையாடா? அது ஏன்டா நீ செய்யலை? உண்மையிலே நீ திமுக எதிர்க்கவனா இருந்தா நீ அதை தான்டா பண்ணியிருக்கணும். அந்த கடைக்கு பூட்டு போட்டிருந்தா அது எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமாக மாறி இருக்கும், அது எவ்வளோ பெரிய நெருக்கடி திமுகவுக்கு வந்திருக்கும். பாமகவுடைய அவங்க கொள்கை அறிக்கையில் என்ன விட்டுருக்காங்க தெரியுமா? தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்கடா, இந்த டாஸ்மாகை மூடணும், பெண்கள் வந்து தனக்கு சாகுறாங்க, தாலியாக இருக்கிறாங்க, நம்ம தமிழர்களை குடிநோயாளி ஆக்கிட்டாங்கன்னு அன்புமணி என்ன சொல்லிக்கிட்டே இருக்கார்ல, ராமதாஸ் ஐயா சொல்லிகிட்டே இருந்தார்ல. நீ ஏன்டா அதை செய்யலை? அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவருக்கும் நான் கடிதம் கொடுத்துருந்தேன்டா. நான் எவிடன்ஸோடு தான் பேசுவேன். அப்போது அந்த நீ தலைவராக இருக்கும்போது செய்ய வேண்டிய போராட்டம் முக்கியமான போராட்டம் தானே, அதை செய்யாமல் நான் பிடிக்கிட்டு இருந்தியா நீ? துரைமுருகன்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு, செந்தில் பாலாஜி வாங்கி சாப்பிட்டு, திமுக ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுட்டு, திமுக சும்மா மேடையில் வந்து செங்கலை பிடிக்கிட்டு வாங்கிட்டு பேச்சில் இல்லை கண்ணா, செயலில் இருக்கணும். ஸ்ரீராமரை நம்ம வணங்குறோம். ஸ்ரீராமரை வந்து என்ன சொல்கிறோம்? ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்றோம். அவர் சொன்னால் அவர் காப்பாற்றுவார், வார்த்தையை காப்பாற்றணும். சும்மா வாயில் வட சொல்லக்கூடாது, செயல்படுத்து. நீ செயலில் சண்டையாக போடலையே, வெறும் அட்டகத்தி சண்டை போட்டுட்டு இருக்க திமுக கூட. அண்ணாமலை மறுபடியும் உனக்கு தலைவராக உனக்கு வரணுமா? மயில் கூட தலைவர் உனக்கு தரமாட்டேன்டா. நீ வந்து திருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். முதல்ல தப்பு பண்ணிட்டேன், உன் சொத்து கொள்ளடிச்சு வச்சல, ஃப்ராடுதனம் பண்ணி அதையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வா, நான் உனக்கு தலைவராகணுன்னா திருந்தி வா. திருந்தி சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கிறேன்னு வா. அப்போ உன்னை தலைவராகிறதுக்கு வந்து பார்க்கலாம். அதை பற்றி நான் வந்து பரிந்துரை மோடிக்கிட்ட சொல்கிறேன். ஆனால் திருந்தாமல் நீ வருந்தாமல் மன்னிப்பு கேட்காம தலைவராக்க மாட்டான். அந்த நாய் பின்னாடி அவனை போவாதீங்கடா, அவன் திருட்டு பையன்டா. இவ்வளோ பேசுகிறாங்களே திமுக, எல்லாரும் மேலே கேஸ் போடுறாங்க. எச் ராஜா மேலே கேஸ் போடுறானுங்க, மற்ற மேலே கேஸ் போடுறாங்களே பிஜேபியில். கல்யாணராமெல்லாம் கைது பண்ணாங்கல்ல, ஏன்டா அண்ணாமலையை கைது பண்ணலை? அண்ணாமலை மேலே சொத்து குவிப்பு வழக்கு தொடருங்கன்னு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு நான் சிஎம் செல்லுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன்டா. ஏன்டா அந்த ஆள் ஆக்ஷன் எடுக்கல? ஸ்டாலின் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அண்ணாமலை மேலே? அண்ணாமலை ஒரு ஃப்ராடு தானே, அவன் சொத்து குவிச்சிருக்கான்ல, திமுக எதிர்க்கிறான்ல, திமுக ஊழல்ன்றான்ல, அவன் மேலே என்ன ஊழல் குற்றச்சாட்டை வந்து அண்ணாமலை மேலே போடலை. ஒப்புக்கு டிஆர் பாலுவை வச்சு இவனுக்கு கோழி சண்டை போகிறானுங்க. கோர்ட்டில் போயிட்டு, சைதாப்பட்ட கோர்ட்டில் போயிட்டு, இவர் வந்து அவர் வர மாட்டாரா, அவர் வந்தால் இவர் வர மாட்டாரா, நடிப்பு சீன் போடுறானுங்க. எதோ திமுகவும் அண்ணாமலை அப்படியே சண்டையில் இருக்க மாதிரி. டேய், அவன் முறைகேட சொத்து குவிச்சிருக்கான், உன் சொத்து பட்டியெல்லாம் அவன் வெளியிட்டான். நீ என்ன பண்ண? அண்ணாமலை சொத்து பட்டி நீ ஏன்டா வெளியில்? திமுகவில் ஒருத்தன் கூட வெளியில். உங்களுக்கு அவனுக்கு என்னடா கனெக்ஷனு? என்ன அண்டர் டீலிங்கு?